ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து நதியின் கரையில் ஒரு அதிசய நாகரிகம் பிறந்தது. அதுதான் இந்து சமவெளி நாகரிகம். மோகன்ஜோதாரோ, ஹரப்பா போன்ற நகரங்கள் அக்காலத்தில் மிக முன்னேற்றமான நகரங்களாக இருந்தன. நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், வடிகால் அமைப்புகள் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் அனைத்தும் அற்புதமாக இருந்தன. மக்கள் வேளாண்மை செய்தனர், பஞ்சு மற்றும் கோதுமை பயிரிட்டனர், தங்கள் உற்பத்தியை மற்ற நாட்டினருடன் பரிமாறிக்கொண்டனர். பெண்கள் அழகான ஆபரணங்கள் அணிந்தனர், ஆண்கள் சுத்தமான உடைகள் அணிந்தனர். அவர்களது நாகரிகம் அமைதியையும் ஒழுங்கையும் பிரதிபலித்தது. அந்த நாகரிகம் எழுத்து வடிவத்திலும் மிக முன்னேற்றமானது. இன்னும் இன்று வரை அதன் எழுத்துக்கள் முழுமையாக ஜீயப்படுத்தப்படவில்லை. சிந்து நதி வழியாக வாழ்ந்த அந்த மக்கள் நம் இந்தியாவின் தொன்மையான வரலாற்றின் அடித்தளமாக இருந்தனர். அவர்களின் நகரங்கள், கலை மற்றும் அறிவு இன்று வரை நம்மை கவர்ந்திழுக்கின்றன. இதுதான் நம் நாட்டின் முதல் பெரும் நாகரிகத்தின் பிறப்பு, இந்து சமவெளி நாகரிகம்.